கயல் சி இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, கையில் வீட்டுக்கு சிவசங்கரி வராங்க. சிவசங்கரி வந்து வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோபா எல்லாத்தையும் இறக்குறாங்க. அப்போ கையில் கேட்குறாங்க, ஏன் ஆண்டி இதெல்லாம் இங்கே இறக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவசங்கரி சொல்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் ரிலேட்டிவ் எல்லாம் இங்கே வருவாங்க. இங்கே வர்றப்ப வீடு சொந்த வீடு இல்லைனாலும் வீடு இவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க சொல்ல வேண்டாமா, உங்களுக்கு தான் வாங்க வக்கு இல்லையே, இப்போ நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு தரகுறவாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூர்த்திக்கு வந்து அவன் கேட்டரிங் நடத்துனால இந்த 50 லட்சம் அதை வச்சு அவன் இப்போ பிஸ்னஸ் நடத்த சொல்லி நான் பிச்சை போகிறதா நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பிரச்சனை ஆகுது. கடைசியில் பார்த்தா சிவசங்கரி வந்து காமாட்சியை தள்ளி விட்டுறாங்க. இதை மூர்த்தி பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிறான். ஓங்கி சிவசங்கரியை பலான்னு அரைஞ்சிடறான். அந்நேரம் பார்த்து எழில் உள்ளே வந்துடுறாரு. எழில் சொல்கிறாரு, இங்கே பார் கையில் உங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அடித்ததுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லை இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு கையில் அதிர்ச்சிடுறாங்க. என்ன எழில் இதுக்கு போய் இப்படி பேசுகிற, உங்கள் அம்மா தப்பாக பேசுனாங்க, அதுக்காகத்தான் மூர்த்தி அடித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நீ உங்கள் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நிமிஷத்துலேருந்து இனிமேல் நீ யாரும் நான் யாரு, உனக்கு எனக்கு இனி எந்த சம்மந்தம் கிடையாது, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா கையில் குடும்பமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதை கேட்டு சிவசங்கரி ரொம்ப சந்தோஷப்படமாக கட்டுறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு இது நிச்சயமாக கனவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சிவசங்கரி யாராவது அப்படி கனவு கண்டு எந்திரிக்கலாம். இல்லை நிஜமாக நடந்துச்சுன்னா இந்த கல்யாணத்தை வச்சு இன்னும் ஒரு வருஷம் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் எடுத்துகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.